தூத்துக்குடியில் கிளீன் டுடே கிளீன் தூத்துக்குடி என்ற தலைப்பில் முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தூய்மை பாரதத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தூய்மை வீட்டில் மட்டுமின்றி, சாலையில் மட்டுமின்றி, நாம் வேலை செய்யும் அலுவலகங்களில், நாம் செல்லும் இடங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற வகையில் தூய்மை பாரத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை தினசரி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் பகுதியாக உள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள பூங்காக்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள், சிறுவர் சிறுமியர்கள் தாங்கள் பயன்படுத்திய பொருட்களின் கழிவுகளை அங்கேயே விட்டு செல்கின்றனர். பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமடைகின்றன. அது மட்டுமின்றி, கடலிலிருந்து அடித்து வரப்படும் பிரிந்து போன வலை உள்ளிட்ட பொருட்களும் இந்த கடற்கரையில் ஒதுங்குகின்றன. இவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்தி தூத்துக்குடி நகரை அழகுற நகரமாக மாற்றுவதற்காக JCI குயின்பீஸ் என்ற பெண்கள் அமைப்பு தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களோடு இணைந்து தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடற்கரை ஓரத்தில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு அங்கு கிடந்த குப்பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள், உடைந்த பீங்கான் பாட்டில்கள், சேதமடைந்த வலைகள் போன்றவற்றை அகற்றினர். இது குறித்து நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வம் கூறுகையில், ஸ்வச் பாரத் இந்திய பிரதமர் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். இன்று பல்வேறு நகரங்களில் NSS வாலண்டியர்ஸ் பல்வேறு கடற்கரை மற்றும் நகர்ப்புறங்களை தூய்மை செய்து வருகின்றனர். கடலில் ஏற்படக்கூடிய கழிவுகள், அதாவது நெகிழிகள், சில உயிரினங்கள் சாப்பிடுவதால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மனிதனின் உடலிலும், முக்கியமாக மீன்கள் வழியாக மனித உடலிலும் வருகிறது. இன்று பல்வேறு ஆராய்ச்சியின் விளைவாக மனித ஆர்கன்களிலும் இந்த நச்சு நெகிழிகள் ஊடுருவியுள்ளன. இதை ஒரு முக்கிய கருத்தாக கொண்டு மாணவர்கள் இன்று கடற்கரையை தூய்மை செய்து வருகின்றனர். DD தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.